வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் கேட்டு நிறைய பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் பிரியாணி எப்படி ரெசிபி போடுங்கன்னு. அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். என் பையன் தான் செய்ய போகிறான், கூட நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் இந்த எண்ணெய் கரண்டியில் ஒரு 14 எண்ணெய் கரண்டி ஊற்றிக்கலாம். 4 எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு 3 இலை, கொஞ்சம் பட்டை, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் லவங்கம் எல்லாம் சேர்த்து இப்போ போட்டுக்கலாம். இப்போ அது போட்டு ஒரு 10 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 6 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போடுறோம். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கும். லைட்டாக இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக இது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இந்த சிக்கனில் கலந்து வச்சுட்டோம். அப்போ தான் நல்லா காரம் அதில் உரைக்கும் சொல்லிட்டோம். இல்லாட்டி கொஞ்சம் வெள்ளையாக சக்கையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அப்படி இல்லாமல் இருக்கும். இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது. வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கலாம், அது அப்படியே ஒட்டிக்கும் அதில். அதனால் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இது நல்லா ஸ்மெல்லும் கொடுக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கி இருக்குது. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு, புதினா, வெங்காயம், இந்த பட்டை லவங்க வாசனை நல்லா வருது, மசாலா வாசனை. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கேஸ் சிம்மில் வச்சுட்டேன் நான். இப்போ இந்த கலந்து வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் இது. கேஸ் ஃபுல்லாக வச்சாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் கறியில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம், வெங்காயத்தில் வேறு போட்டிருக்கோம். அதனால் இவ்வளோ போட்டுக்கிட்டு டேஸ்ட் பார்த்து அப்புறம் போட்டுக்கலாம். எது கத்துறது? இப்போ நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த சொம்பில் தலை தட்டி அரிசி எடுத்தேன். இதில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதுதான் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா கொதி வரட்டும், அதனால் மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசி நல்லா தண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம். பொறுமையாக கலரலாம், அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. கலரி விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடிடலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வந்திருக்கு. இந்த டைமில் தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டோம், போட்ட உப்பே கரெக்டாக இருந்தது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே போட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கவே போட்டுக்கலாம் தண்ணி. இப்போ நான் கேஸை சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிவிட்டு இந்த குண்டாவில் தண்ணி வச்சு கொஞ்சம் வெயிட் போட்டு வச்சுடுவேன். இந்த ஆவியெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இது டைட்டாக இந்த தம் போடுறது.
ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் கழித்து தம் எடுத்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ எடுத்துருவோம். அவ்வளோதான். இதோட நம்ம இந்த சிக்கன் பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான்.